இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. இதைக் கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். சீமோனுடைய பங்காளிகளான செபதேவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். லூக்கா நற்செய்தி 5ஆம் அத்தியாயம் 8, 10 வசனங்கள். சுருக்க விளக்கம். கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை என்ற ஆண்டவரின் கூற்றின்படி தன்னை பாவி என்று முழுமையாய் ஒத்துக்கொண்டு பின் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று அர்ப்பணித்து திருப்பணி செய்து உலக வரலாற்றில் திருச்சபைகளின் முதல் தலைவராக பேதுரு பணியாற்றினார் என்பது முன் உதாரணம். இதன் அடிப்படையில் நாமும் பிறரை குறை கூறுவதை விடுத்து முதலில் நாம் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரின் அழைப்பை நினைவு கூர்ந்து திருப்பணி ஆற்றவே அழைக்கப்படுகின்றோம். செயல்பட முயல்வோம். ஆமேன்.